started. பாருங்க எல்லாம் காலையில் ஜாகிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாக்கிங். வீடெல்லாம் சூப்பரா இருக்குங்க இந்த ஏரியால. வாவ். அங்க பார் ஹாலிவுட். எஸ். இப்போ நம்ம மேல போலையா? மேல போனோம்னா half an hour ஆகும். கார் அங்க ஆக்சஸ் கிடையாது. You know what? You will not land on the front of Hollywood. You will land at the back. இது land வர முடியாது. Wow. Adit, be careful. Adit. இங்க ரெண்டு சேஸ் பண்ணி அடிச்சுக்குதுங்க, அங்க ரெண்டு சேஸ் பண்ணி. ஒரே ஃப்ரேம்ல எப்படி ரெண்டுமே? Tanu, see you both fighting. அங்க பாரு Adit, look there. அங்க பாரு உங்க ரெண்டு பேர் மாதிரியே சண்டை போட்டுட்டு இருக்கு பாரு. ஹாலிவுட் பார்க். எஸ், இதோட ஸ்பெஷல் என்னன்னா வந்து நமக்கு எப்படி நம்ம ஊரில் கோடம்பாக்கம் எவ்வளோ சினிமா பர்சன்ஸ்க்கு எவ்வளோ அது ஸ்பெஷலோ அந்த மாதிரி அமெரிக்கன் பர்சன்ஸ்க்கு ஹாலிவுட் இது ஐகானிக் லேண்ட்மார்க். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இது என்ன சொல்ல வருதுன்னா இட்ஸ் அபவுட் இந்த சிம்பிள். இதோடது என்னன்னா வந்து ஆம்பிஷன். இந்த மாதிரி சினிமா பண்ணணும், இந்த மாதிரி அதான் நம்ம ஊரில் கோடம்பாக்கம் ஒரு சினிமா பர்சனுக்கு ஒரு எப்படி அப்படி ஒரு பிளேஸோ இந்த மாதிரி இந்த ஐகானிக் லேண்ட்மார்க் வந்து இது ஹாலிவுட் அமெரிக்கன் பர்சன்ஸ்க்கு. ஓகே, ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸ். நல்லா காமாக இருக்குங்க, செம்ம காம், பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே காஃபீஸ்லாம் இருக்குது இந்த சைட். அங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ்லாம் இருக்குது. ஓகே, இங்கே இருக்க ஹவுசஸ் எல்லாமே செம்ம. நான் தான் சொல்கிறேனே, ரொம்ப காம், அவ்வளோ நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் அதுதான் போகிறோம். இது சம்மந்தப்பட்டு தான் எல்லாமே போய் பார்க்க போகிறது. இன்னைக்கான டே இல்லை. ஓகே, கார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பை. ஆஸ்கர் அவார்ட் அது வாங்குகிற இடத்துக்கு போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ அவர் கீழே இருக்கிற இந்த ஸ்டாரை சொல்றாருங்க. ஓகே, இதுல இருந்து கண்டுபிடிக்கணும் நாம. யூ கேன் இரு. ரொம்ப பிஸி ஸ்ட்ரீட் இது. ஸோ எங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. எஸ், ஆஸ்கர் வாங்குற இடத்துக்கு போறோம். My new figure, my brand new wax figure. Come to see my badass new figure exhibit, right? Very own. Thank you.
si me das una bolsa de basura, gracias. Cheers. I'll try to make that happen. Okay. Hopefully you had a chance to watch our little video. We're a very busy theater, concerts, musicals, movie premieres. We have இங்கே டால்பி தியேட்டருக்கு வந்திருக்கவங்க அகாடமிக் அவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்களே அந்த இடம் இந்த இடம் தான். ஏஆர் ரஹ்மான், கீரவாணி மியூசிக் டைரக்டர், ஆர்ஆர்ஆர் மூவி நாட்டுக்கூத்து பெர்ஃபார்ம் பண்ண இடமும் இதுதான், அவார்ட்ஸ் வாங்குற இடமும் இதுதான். ஸோ அந்த டைமில் இந்த ஸ்டெப்ஸ்லாம் பிளெயினாக இருக்காது. அப்போ வந்து ரெட் கார்பெட் விரித்து டெக்கரேட் பண்ணி ப்ரெசன்டபுளாக இருக்கும் அந்த டைமில். எங்க அங்கங்கே வந்து நம்ம டக்குன்னு கண்ணில் மாட்டுது பார்த்தீங்களா, அது என்னது, ஷாம்பெயின் பாட்டில்ஸ். எஸ், இது வந்து குடிக்கிறது கிடையாது, நாட் ஃபார் சேல். ஏன்னா இது செம்ம ரேட்டு. இது ஒன்லி ஃபார் அந்த ஆஸ்கர் அவார்டு அன்றைக்கி இஷ்யூ பண்ணுறாங்களே அது டிஸ்பிளேக்காக வைக்கிறதுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக செய்யப்படுறது. ஓகேங்களா, ஆனால் வெரி வெரி லிமிட்டட் எடிஷன். ஃபைனலி மக்களே, ஒரிஜினல் ஆஸ்கர் அவார்ட் தோ வந்தாச்சு உங்கள் முன்னாடி. எங்கள் பிஹைண்ட் த சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ தான் எனக்கு கேட்டேன். அது என்னன்னா வந்து சீட் ஃபில்லர்ஸை சில பேரை வச்சுருப்பாங்க. அந்த சீட் ஃபில்லர்ஸ் எதுக்குன்னா, இன்டர்வல் பிரேக் டைமில் வந்து செலிப்ரிட்டிஸ் வந்து வெளியே போயிட்டோன்னா இவங்க போய் அவங்க பிளேஸில் போய் உட்காருவாங்க. ஸோ இன்டர்வல் பிரேக் முடிஞ்ச அப்புறம் செலிப்ரிட்டிஸ் வந்த உடனே இவங்க சீட் ஃபில்லர்ஸ் பேக் டு பொசிஷன் போவாங்க. அது ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஆஸ்கர் அவார்ட் டைமில் எப்போவுமே ஃபுல் கெப்பாசிட்டியோடு இருக்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். இங்கே செகண்ட் சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்து டால்பி தியேட்டரோட மெயின் கஸ்டமர் வந்து அகாடமிக் அவார்ட்ஸ் கிடையாது, அமெரிக்கன்ஸ் கிரேட்டஸ்ட் டேலண்ட் ஷோ தெரியுங்களா, அவங்க தான் வந்து 6 வாரம் லாக் பண்ணி வச்சு ஸோ அந்த ஷோவை நடத்தி நிறைய கேமராஸ் நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அவங்க தான். ஸோ அவங்க தான் பிக்கெஸ்ட் ப்ரொடக்ஷனும் கொடுக்குறவங்க கம்பேர்ட் டு அகாடமிக் அவார்ட்ஸ். This is where production happens. Okay. First, stage right is where most இங்கே நாங்கள் இங்கே நிற்கிறோம்ல, இந்த இடத்துல தான் வந்து செரிமனி ஹோஸ்ட் அவங்க வந்து டைலாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெடியாக இருப்பாங்க. ஸோ ஹோஸ்ட் பண்ணுற டைமில் இங்கேருந்து போய் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. Now also, do you see behind her all the Oscar statues? This is where we have all the Oscar statues on the table because remember, we are எங்க ஃபைனலி ஆஸ்கர் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நான் நின்றுட்டுருக்கேன், உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், உங்களுக்கும் காமிக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ளோரும் ஒரு டெஃபினேஷன் அங்கே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி செகண்ட் ப்ரையாரிட்டின்னு. ஸோ எவ்வளோ பெரிய ரிச்சஸ் செலிப்ரிட்டிஸே இருந்தாலும் அவங்க இன்வைட் படலைன்னா அவங்க நாட் அலவுட் இன் திஸ் அவார்ட் ஷோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேட்க எனக்கு ஒரு விஷயமோ தகவலும் வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஆஸ்கர் அவார்ட் டைமில் அவார்ட் வின்னருக்குன்னு கொடுக்குறாங்கல்ல, அவங்க அவார்ட் வாங்கும்போது அவங்க பேர் வந்து அதில் பதிவுபடப்படாதான். அது எப்போ ஆகும்னா அவார்ட் வாங்கிட்ட அப்புறம் தான் வந்து இம்ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அவங்க கையில் கொடுப்பாங்களாம். அது ஏன்னா யார் வின்னர்னு கடைசி வரைக்கும் தெரியாதான், வாங்கிட்ட அப்புறம் தான் அது வின்னர்னே அவங்களுக்கும் தெரிய வருமா.